தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7 செக்மெண்ட்டுக்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அது காமன் கேத்தோடு காமன் ஆனோடு இதுக்கான வீடியோஸ், அதே மாதிரி டாஸ்க் எப்படி போடுறது, அதுக்கான சிமுலேஷன்லாம் எப்படி பார்க்குறது, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே தான் போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகும். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா எல்சிடி டிஸ்பிளே அப்படின்னா லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் நார்மலாக இப்போ பார்க்குற டிஸ்பிளே எல்லாமே எல்இடி டிஸ்பிளேயாக இருக்குது. இப்போயே அது நீங்கள் ஒரு 2005 பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்ன இருந்துச்சு, ஒரே லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. நீங்கள் வந்து டிஸ்பிளே வந்து மானிட்டரோட டிஸ்பிளே டச் பண்ணிங்க அப்படின்னா ஏன்னா நம்மளுடைய கையில் பேண்டில் கட்டும்ல வாட்ச், அந்த வாட்சை தொட்டு பார்த்திங்கன்னா என்ன ஆகும், ஒரு கலர் வரும், ஒரு வானவில் கலரில் வரும். அதை தான் என்ன சொல்லுவாங்க, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஓகே, டிஸ்பிளே நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெசேஜை வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம். இல்லை ஒரு கால்குலேட்டர் ஃபங்க்ஷன்ஸு, ஆல்ஃபாபெட்டிக்கல் நேமு, கேரக்டர்ஸு, ஸ்ட்ரிங்கு இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்காக மட்டும் தான் என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம். அப்போ டிஸ்பிளேங்கிறது ஒரு மெசேஜை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வெரைட்டி டைப்ஸ் இருக்குது. இதில் நான் வந்து உங்களுக்கு காமனாக சொல்கிறது வந்து 16x2. ஓகே, 16x2 அப்படின்னா என்னென்னா 16 காலம்ஸு 2 ரோஸ் இருக்கும். ஓகே, இதான் என்ன சொல்லுவாங்க 16x2ன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி 20x4 இருக்கும். அப்போ 20 காலம்ஸு 4 ரோஸ் இருக்கும். ஓகே, அது மாதிரி நிறையா எல்சிடிஸ் இருக்குது. அதே மாதிரி எல்சிடிஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா லெட்டர்ஸ் ஆஃப் ஆல்பாபெட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் மார்க்ஸ்னால் என்னது, அந்த ஃபுல் ஸ்டாப்பு, கமா இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம எல்சிடி டிஸ்பிளேயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ஷிஃப்டிங் மெசேஜ் ஆன் டிஸ்பிளே ஷிஃப்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இப்போ பஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நேம்னா ஸ்க்ரோலிங் ஆகுதுல்ல, அதை என்ன பண்ணுவாங்க ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஷிஃப்டிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கலாம். ஈச் கேரக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 5x8 மேட்ரிக்ஸ் ஆர் 5x11 டாட் மேட்ரிக்ஸ். ஓகே, நீங்கள் எல்சியில் எழுதுகிற ஒவ்வொரு லெட்டரும் எப்படி இருக்கும் அப்படின்னா 5x8 மேட்ரிக்ஸ் ஆர் 5x11 மேட்ரிக்ஸ்னு இருக்கும். ஓகே, அதை நான் உங்களுக்கு விஷுவல் பண்ணி இங்கே பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே எல்சிடி டிஸ்பிளே அப்படின்னு ரைட்டப் பண்ணால டிஐஎம் மட்டும் காமிச்சு வைப்பாங்க. இப்போ இல்லைனா இருக்குது 5x5. ஓகே, 5 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஓகே, 5 காலம்ஸ் இருக்குது, 8 ரோஸ் இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அப்போது 5x8 மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன இருக்குது, எல்சிடி டிஸ்பிளே வந்து ஒவ்வொன்றும் கன்சிடர் இருக்கும். இப்போ 5x8 இருக்கும், இல்லைனா 5x11 டாட் மேட்ரிக்ஸில் இருக்கும். இதில் தான் நாங்கள் ஒவ்வொரு லெட்டர்ஸும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. டிஸ்பிளேஸ் ஹேஸ் ஃபீல்டு இன் பேக்லைட் ப்ளூ ஆர் க்ரீன் எல்இடி. ஓகே, எல்இடியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து க்ரீன் டைப் இருக்குது, ஒன்று வந்து ப்ளூ கலரில் லைட் இருக்குது, பேக் லைட். ஓகே, இந்த மாதிரி 2 டைப் தான் நமக்கு என்ன இருக்குது இப்போதைக்கு அவைலபிள் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, அது 2 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் தான் என்ன ஷோ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ப்ளூ வந்து நல்லா இருக்காது. ஆனால் நீங்கள் க்ரீனே யூஸ் பண்ணிங்க. when used during operations a resistor for current limitation should be used with any LED. ஓகே, இது இந்த பாயிண்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து எல்இடி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம எல்சிடி டிஸ்பிளே என்ன பண்ணுறோம், ஒரு எல்இடி யூஸ் பண்ணோம். அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு என்ன பண்ணோம், நம்ம ரெசிஸ்டர் யூஸ் பண்ணோம். அது என்ன எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் லிமிட்டேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. the data is the ASCII value of the character to be displayed on the எல்சிடி. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து 0 or 1 அப்படின்னு நம்ம சென்ட் பண்ணுவோம். இப்போ நான் ஹாய்னு ஒரு லெட்டர் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹாய்ங்கிறது என்ன ஆகும், 0 or 1 கன்வெர்ட் பண்ணி எல்சிடி டிஸ்பிளே இருக்கும். அந்த எல்சிடி டிஸ்பிளேல அங்கே என்ன இருக்கும், ASCII கன்வெர்ட்டர் இருக்கும். அந்த ASCII கன்வெர்ட்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன லெட்டர் சென்ட் பண்ணோம் அப்படிங்கிறத அங்கே ரீட் அவுட் பண்ணி நமக்கு ஓகே ASCII அப்படிங்கிற டேட்டாவை நமக்கு ஸ்டோர் பண்ணி காமிக்கும். ஓகே, ASCII அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஓகே, இதான் நம்ம வந்து 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இந்த எல்சியில் என்ன அப்படின்னா கண்டென்ட் வில் பி லாஸ்ட் அப்பான் த பவர் ஆஃப். ஓகே, பவர் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் இருக்க கண்டென்ட் எல்லாமே என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். ஓகே, இதெல்லாம் இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, இதையும் நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா அதில் EWPROM அப்படின்னு இருக்குது. ஓகே, எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அந்த மெமரி யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அதில் இருக்க கண்டென்ட் வந்து எகெயின் பவர் வந்த உடனே அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் எல்சிடி டிஸ்பிளேயில் பார்த்திங்க அப்படின்னா பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் விசிபிள்ஸ் ஆகாது. ஓகே, அதே மாதிரி எல்சிடி டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 16 பின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் பின் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டு, செகண்ட் பின் VCC VEE. ஓகே, இது கான்ட்ராஸ்ட் பின்னு சொல்லுவாங்க. RS. ஓகே, ரெஜிஸ்டர் செலக்ட், RWனா ரீட் ரைட், Eனா எனேபிள்,
D0லேருந்து D7க்கு என்ன சொல்லுவாங்க, டேட்டா பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 15 16 பார்த்தீங்கன்னா ஆனோடு கேத்தோடு ஒரு எல்இடி தான் இருக்கும். இதான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எல்சிடி டிஸ்பிளேயோட பின் அவுட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்கன்னா VSS அப்படின்னா பவர் கிரவுண்டு, VCC அப்படின்னா பவர் சப்ளை, VEE அப்படின்னா கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட். நம்மளுடைய ஸ்க்ரீனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்சிடி டிஸ்பிளே வந்து பிரைட்னஸ் எப்படி இருக்கணும், வேரியேஷன் இருக்கணுமா வேண்டாமா, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி 4th பின் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஸ்லைட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இன்புட் கொடுக்கலாம், டேட்டா இன்புட் தரமா இல்லை கமாண்டை இன்புட் தரமா அப்படிங்கிறதுக்காக. அடுத்து ரீட் ஆர் ரைட். ஓகே, நம்ம எல்சியில் வந்து ரைட் பண்ண போகிறோமா இல்லை ரீட் பண்ண போகிறோமா. நம்ம எல்சியில் என்ன தான் பண்ண போகிறோம், ரைட் மட்டும் தான் பண்ண போகிறோம், ரீட் பண்ண மாட்டோம். ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை பார்த்து அதை என்ன பண்ணிக்கக்கூடாது, மிஷினே லேர்ன் பண்ணிக்கக்கூடாது. அப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டால் தான் என்ன பண்ணுவோம், ரீட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், எல்சியில் வெல்கம் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அப்போ அது வந்து என்னது, ரைட்டு தான் அர்த்தம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளோட டச் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா நம்ம டச் ஸ்க்ரீன் என்ன பண்ணுறோம், மொபைல் ஃபோன் அப்ளிகேஷனை டச் பண்ணுறோம். அப்போ அந்த அப்ளிகேஷன் என்ன அது கரெக்டாக ஓப்பன் ஆகுது, அந்த இடத்துல என்ன அது ரீட் ஆகுது. ஆனால் நம்ம பண்ணுற எல்சிடி டிஸ்பிளேல ரீட் ஆகாது, ரைட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 6th பின் வந்து எனேபிள் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த RSRW பின்லேருந்து ஏதாவது டேட்டா வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், எனேபிள் பின் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, எப்படி நம்ம வீட்டில் டோர் இருக்குது, டோருக்கு வெளியே யாராவது வந்து நிற்கிறாங்களா என்ன பண்ணுவோம், டோர் ஓப்பன் பண்ணி தானே பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கே எனேபிள் பின் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து DB0லேருந்து DB7 டேட்டா பஸ் லைன். இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹாய் ஹவார் அப்படின்னு நம்ம சென்ட் பண்ணுற டேட்டா 8 பிட்டாக கன்வெர்ட் ஆகி சென்ட் ஆகும். ஓகே, அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம், டேட்டாவோட LSP பிட்டு. அடுத்து எல்இடியோட ப்ளஸ், எல்இடியோட மைனஸ், அதான் ஆனோடு கேத்தோடு அப்படின்னு நான் சொல்லலாம். 15வது பின்னும் 16வது பின்னும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல் லைன்ஸ், 3 கண்ட்ரோல் லைன்ஸ் சொல்லலாம். இப்போ எனேபிள் பின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா allows adjust to the display through RW and RS lines. ஓகே, நான் என்ன சொன்னேன், RW பின்லையும் RS பின்லையும் என்ன டேட்டா வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணணும்னு சொன்னோம். அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து லோ வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், LCD is disabled and ignores signals from RW RS. எனக்கு என்ன பண்ணுவோம், லோ வச்சிங்க அப்படின்னா ஒரு டைம் வர டேட்டா என்ன பண்ணுவோம், இக்னோர் பண்ணிடும். RWலையும் RSலையும் என்ன டேட்டா வருதுங்கிறத இக்னோர் பண்ணுவோம். அதுவே நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா LCD checks the state of the 2 control lines and response. ஒன்று RW ஒன்று RSல என்ன பண்ணுவோம், 2 லைனில் என்ன டேட்டா வருது அப்படிங்க செக் பண்ணும். அதே மாதிரி ரீட் ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம், determines the direction of the data between the LCD and microcontroller. LCDக்கு மைக்ரோகண்ட்ரோலருக்கு இது என்ன டேரெக்ஷனில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். லோ வச்சோம்னா என்ன பண்ண போகிறோம், நான் வந்து ரைட் பண்ண போதேன்னு அர்த்தம். அதே ஹை வச்சோம் அப்படின்னா டேட்டாவை ரீட் பண்ண போதேன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுவோம், லோ மட்டும் தான் வைப்போம். அதே மாதிரி ரிஜிஸ்டர் சைட்டில் என்ன பண்ணியிருக்கேன், RS. இந்த RS பின்னு அப்படிங்கிறது என்னென்னா டேட்டா சென்ட் பண்ணணுமா இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் சென்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லுது. அப்போ அதுவே நான் லோ வச்சேன் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சென்ட் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு LCD டிஸ்பிளேயை கிளியர் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே ஹையில் வச்சேன் அப்படின்னா LCD டிஸ்பிளேயில் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே, அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 5x8 டாட் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை காமிச்சோம், ப்ரீவியஸாகவும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஏதாவது டவுட் தான் நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற LCD டிஸ்பிளேக்கான கமெண்ட்ஸ் இருக்கும். இதில் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நான் கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ சொல்கிறேன். ஓகே, அதில் இருக்க கமெண்ட்ஸ்லாம் நான் PPTக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 பேஜுக்கு கமெண்ட்ஸ் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா அதோட சிமுலேஷன்ஸ். ஓகே, அந்த சிமுலேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணி நான் சிமுலேஷன்ஸ் வந்து போட்டு காமிக்கிறேன். இல்லை ஏதாவது டவுட் தான் என்ன பண்ணலாம் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் ஒரே கமெண்ட் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வீடியோவை மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.